தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். இந்த பூமியில் எல்லா பேருக்குமே மரணம் அப்படின்னு ஒன்று நிலையாக இருக்குது. அந்த மரணத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறது அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்களும் அவைகளே. யோவான் 5:39. நித்திய ஜீவன் உண்டு, அதாவது உங்களுக்கு மரணமில்லாத ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து அதாவது கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்களும் இந்த வேத வாக்கியங்களே. அதுக்கடுத்து 40. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அதாவது உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. கிறிஸ்துவனிடத்தில் வர, அவருடைய வழியில் நடக்க உங்களுக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்த வேதாகமம் குறைஞ்சது அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அநேக புத்தகம் விற்பனையாகுது. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய ஜீவ வார்த்தைகள் யாரோட கண்ணுக்கும் புலப்படலை. எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு என்பது தான் மிகப்பெரிய உண்மை. ஜீவ வார்த்தைகளை தெரிந்து கொண்டால் மனிதன் மரணத்தை ஜெயிக்கலாம். கிறிஸ்து அநேக வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். அவரோட வழியில் நடந்தால் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சரீர சாபத்திலிருந்து ஆதியாகமம் 3:19 நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய்ங்கிற சாபத்திலிருந்து விடுபட்டு மனிதன் தன் சரீரமாகிய வீட்டிலேயே நிலைத்திருந்து கிறிஸ்து வருகையின் போது மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவான் என்பது உறுதி. அதை விட்டுட்டு நான் செத்ததுக்கப்புறம் நான் மண்ணுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் நான் ஜீவனோடு வந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு போவேன் அப்படின்பது முடியாத காரியம். ஏன்னா அது பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானுக்கு அவனுக்கு இருக்கிற தகுதி வேறு, இப்போ இருக்கிற புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானுக்கு இருக்கிற தகுதி வேறு.